ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். என்னோடய அனுபவம் ஒன்று இங்கே ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் 10th படிக்கிறப்போ மேக்ஸ் டியூஷன் எங்களோட ஸ்கூலோட அசிஸ்டன்ட் ஹெச்எம் வீட்டில் படிச்சுட்ருந்தோம். அன்றைக்கி நான் ஸ்கூலில் விளையாடின விளையாட்டில் ஆல்ரெடி வந்து எனக்கு வலது கையில் ஏதோ ஊண்டி கை ரொம்ப வலியாக இருந்தது. அதோட டியூஷனுக்கு போனோம். டியூஷனில் போய் எல்லாம் உட்காந்துட்ருக்கப்போ அங்கே ஒரு மரத்தில் போட்ட ஒரு கட்டில் மாதிரி இருக்கும். அதில் தான் மேம் வந்து உட்காருவாங்க. நாங்கள்லாம் கீழே தான் உட்காந்துருப்போம். கூட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்து எனக்கு கையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நீ மேலே உட்காருன்னாங்க. மேம் இருக்கப்போ மேலே உட்கார மாட்டோம். மேம் இல்லை அப்படின்றதுனால அங்கே இன்னொருத்தி உட்காந்துருந்தா அவள் மடியில் நான் போய் உட்காந்தேன். உட்காந்த நேரத்தில் கட்டில் உடஞ்சிருச்சு. அந்த கால் விழுந்து கட்டில் உடஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து நான் உட்காந்ததுனால தான் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழுகையே வந்துருச்சு. ஏற்கனவே இந்த வலி வேறு. மேம் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இறங்கி கீழே வந்து வரிசையாக நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திக்கி திணறி நானே தான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உட்காந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ மேம் வந்து சிரிச்சுக்கிட்டே, விடு விடு, அது ஏற்கனவே உடஞ்ச கட்டில் தான், அதை நானே பார்த்து பார்த்து உட்காருவேன், நீ ஏதோ இதில் போய் உட்காந்துருக்க, அது ஒன்னாலலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் போன உயிரே திரும்பி வந்தது. இதை எதுக்கு இப்போது இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறையா தடவை நம்மளுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்போ பயந்து போய் அந்த இடத்துல சொன்னால் என்ன ஆகுமோன்னு நினச்சி நம்ம பயம்தான் பெருசாக இருக்குமே ஒழிய, உண்மையாக அந்த விஷயம் வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறதா இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட, அது நம்ம சொந்தவங்களோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களோ, அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லாமல் போகிறப்போ ஏற்படுற ஒரு மனக்குற்றத்தை விட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு போகிறப்போ ரொம்ப மனசு லேசாகிடும். ஒன்றுமே முக்கால்வாசி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இப்போது இந்த டைமில் ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி தலை போகிற காரியம்னு தோணும். கொஞ்ச நேரம் சும்மா இருந்து ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம்னாலே அதோட எமர்ஜென்சி அவ்வளோ தூரம் இருக்காது. அதாவது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக முடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்காது. ஸோ இதை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து எல்லாம் அர்ஜென்ட்டில் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மனசு ரொம்ப உறுத்துச்சு, அந்த நபர்கள்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சா உடனே போய் சொல்லிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் லேஸ் ஆகிடும் அப்படின்றது தான் சொல்ல வந்த கருத்து. தேங்க்யூ.